இருக்கு பாடுறதுக்கு. புயலும் அப்படியே வந்துருச்சுன்னா மேடையில் சார் பாடிடலாமா சார்? யூசிசி கிரிக்கெட் அணியின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புடன் வரவேற்கிறோம். நீ இந்த மாதிரிலாம் பேசாதடா. இல்ல போடா. யூசிசி மினி ஐபிஎல் T10 டோர்னமெண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கிரௌண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ராயகோட்டை பக்கத்தில் உள்ளுக்கூர் இருக்குது, அங்கே தான் இருக்குது. இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்குது. May 1, 2, 3. ஃபஸ்ட்டு இருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட் யாருக்கு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே T10 லீக் தான். ஃபஸ்ட்டு 3 ஓவர் காமன் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டாக ஈவனாக நல்லாவே இருக்குது. ஸோ கிரவுண்டுமே ஆல்மோஸ்ட் சர்க்கிள் ஷேப் கிரவுண்ட் தான். ஸோ பேக்கில் குறிப்பிட்ட இடத்துக்கு பேக்கில் போனால் மட்டும் கிராண்டட் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பட்டு வந்தால் ஓடி இருக்கணும், பேக்கில் போனால் கிராண்டட் 2. ஆட்டத்தை கண்டுகளிக்க வந்துள்ள பி ஜெகநாதன் முத்தம்பட்டி அவர்களுக்கும் PS பரதன் முத்தம்பட்டி அவர்களுக்கும் எல் பட்டாபி கேபிட்டல்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் சத்யா இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ், பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட அரவிந்த் வந்திருக்காரு. இந்த மேட்சோட இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயரா போட்டிருக்காருங்க. வைட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 ஸ்லோயரா தான் போட்டிருக்காரு. கீப்பர் எடுக்கல. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். செகண்ட் ஒன்
Again was slower delivery. Again back to back dead ball. Third one. First ரெண்டு பால் பால் போட்டுருக்காருங்க. ஹலோ ஃபுல் டாஸ் பால். ஃபர்ஸ்ட் ரன் ரெடிக்கல. அதன் காரணங்க சிங்கிள். பேட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரன். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் விக்னேஷ் ஃபேஸ் பண்ற பால். டைமிங் சொய்யோ ஃபீல்டர் கைக்கே போச்சு விட்டுருக்காரு. டீப்ல தான் எடுத்துருக்காங்க அதன் காரணங்க 2 runs ஈஸி 2 runs. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவர்ல பரிசுரப்பா போட்டுருக்காரு அரவிந்த். அகைன் ஸ்லோல கேட்டாருங்க டாட் பால். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ல விட்டு தட்ட பார்த்தாரு. கடைசி 2 பால் டாட் பாலா போட்டிருக்காருங்க. நல்ல பவுலிங் நல்ல ஸ்டார்ட் அரவிந்த் இருந்து. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ல ஸ்கோர் 4 ரன் தான் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல டெல்லி கேபிட்டல்ஸ். நல்ல ஸ்டார்ட் அரவிந்த் இருந்து. மும்பை வெர்சஸ் இரண்டாவது ஓவரின் முதல் பந்து. இவரோட பவுலிங்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் டார்கெட் பண்ணிருக்காருங்க. ஊயோ ஜஸ்ட் கிளியரா இருக்கு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 சத்தியோட பேட்ல இருந்து வந்திருக்கு. செகண்ட் ஓவர்ல வந்திருக்கு. வைத்தி பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பால் டார்கெட் பண்ணிருக்காரு. செகண்ட் பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் டாப் ஏஜ் மாதிரி படுது. இந்த தடவை சான்ஸ் ஃபார் கேட்ச். ஊயோ பாலுக்கு நல்ல ஃபீல்டர் அரவிந்த் விட்டுருக்காரு கேட்சா. 6 கவர் கேட்சா விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் ஃபுல் டாஸ் தான் போட்டுருக்காரு. தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குட் லென்த்ல டாட் பால். ஃபோர்த் ஒன் ஷார்ட் விட்டு தட்டா நல்லா ஸ்டாப்புங்க. நந்திக்கிட்ட இருந்து ஐயோ தப்பான டேரக்ஷன் த்ரோ பண்ணிட்டாருங்க. டாட் பால். லாஸ்ட் 2 ஓவர் இந்த ஓவரில் க்ளீன் போல்ட். முதல் ஸ்ட்ரைக் எடுத்துருக்காருங்க. ஸோ நல்ல கம்பேக் 6க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பேட்ஸ்மேனா வல்லரசு வந்திருக்காரு. ஒரு நல்ல டிஃபென்ஸுங்க. டாட் பால் இந்த வர சிறப்பா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 கப் அடுத்த பால் நல்ல கம்பேக். எண்ட் ஆஃப் 2 பவர் பிளே ஸ்கோர் 11 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க 1 ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு நியூ பவுலர் பவுலிங்கில் சிவா வந்திருக்காரு. லோ ஃபுல் டாஸ் பால் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஃபீல்டில் இருக்காங்க. நல்ல டேக் ஆன். முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டிசி. ஃபர்ஸ்ட் பால் பிரேக் எடுத்து வந்திருக்காரு சிவா. நல்ல ஸ்டார்ட். நியூ பேட்ஸ்மேன் பிரபு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் ஷார்ட் லாஸ்ட்க்கு மேல கண்டிப்பா பவுண்டரி தான் பவர் பிளே. பவுண்டரி போறீங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பிரபுவோட பேட்ல இருந்து நல்ல ஷார்ட் விக்கெட் அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. சோ விக்கெட்க்கு அப்புறம் ஒரு பவுண்டரி. தேர்ட் பால் ஷஃபிள் ஆனாரு. தெளிவா போடுறாரு பாடி லைன்ல. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க. நல்லா கனெக்ட் இருக்கு பேட்ல. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் 6 பிரபுவோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரியை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் 6 கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவர்ல. என்னடா ஸ்விட்ச் ஹிட் சரியா மீட் இல்ல. நல்ல ஸ்டாப் பண்ணங்க. ஐடிட்ட இருந்து டாட் பால். அடுத்த பந்து லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல மிக அருமையாக தட்டி அடித்தார். ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு ஃபைனல் லெக்ல. பட் வந்தா ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள் கடைசி பால் சிங்கிள். அதற்கு எத்தனை எண்ட் ஆஃப் 3 பவர் பிளே ஸ்கோர் 22 ரன் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பவர் பிளே சிக்கனமா போட்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். நியூ பவுலர் பவுலிங்ல இந்த ஓவர்ல நின்ன சர்க்கிள் கொஞ்சம் 4 ஃபீல்டர் இருக்கணும். ஸ்லாட் இருந்த பந்து வாம் வெல்கம் 6 ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிரபு இந்த ஓவரை. செகண்ட் ஒன் ஷார்ட் இந்த ஓவரை அக்ராஸ் விட்டுருக்காரு. ஃபீல்டர் வந்தால் அன்ஸ்டபிள் பவுண்டரி 1 பவுன்ஸ் பவுண்டரி 6 பவுண்டரினே எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த ஓவரை. பவுலிங் இல்ல ஃபர்ஸ்ட் 2 பால் குயிக்கா 10 ரன். தேர்ட் பால் லேட் கார்ட்ஸ் இல்ல கைக்கா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல த்ரோ இதனால ரன்னிங் குயிக் சிங்கிள். ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கில் வராரு வல்லரசு. ஃபோர்த் ஒன் கேஸ் பேட்டில் நிற்கிறதுங்க. விட்டுருந்தாலே வைடு தான். ஸோ வைடு பால் தேடி அடிக்காரு. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு நல்ல பிரேக் த்ரூங்க. பவுண்டரி 6 அப்புறம் நல்ல கம்பேக். நியூ பேட்ஸ்மேன் பூவரசன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 ஸோ ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் தரையாக போயிருக்கு. டீப்பில் தான் ஃபீல்டர் இருக்காங்க. அதன் காரணமாக இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ் நல்லா ரன்னிங். சாஃப்டா தட்டி விட்டுருக்காரு லாங் ஆன்ல. கடைசி பால் சிங்கிள்க்கு. இன்னொரு ஸ்கோர் 36. முக்கியமான 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் அகைன் ஷிவா வந்திருக்காரு. லெஃப்ட் ஃபுல் டாஸ் பால் விட்டுருக்காரு காஸ்ல. நல்ல ஸ்டாப் இருந்தாலும் நல்லா ரன்னிங் கம்ஃபர்டபிள் 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் லெக் பைஸ் குயிக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணாரு. தெளிவாக போட்டிருக்காருங்க. இங்கே ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். ஓகே ஸ்டெப் டவுன் பண்ணாரு. தெளிவாக போட்டிருக்காருங்க. டாட் பால். கடைசி 2 பால் டெட் பாலாக போட்டிருக்காருங்க. ஃபோர்த் ஒன்
அகைன் ஒன் மோர் ஹேட்ரிக் ரெட் பால் போட்டுருக்காரு சிவா. நல்ல பவுலிங். 91 ஷாட்டு, நல்ல ஷாட்டுங்க. செய்யப்பட்ட பந்து ஸோ 3 டாட்ஸ்க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு பிரபு. மிக அருமையாக வசப்பட்ட ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 45. சிவா வந்திருக்காரு பவுலிங் எல்லாம் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. பேக்கில் தான் வந்திருக்கு. ஸோ ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. நல்ல ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். இதுவும் கேட்சா சிக்ஸா லாங்கான எண்டு ஸ்கொயர் லெக்கில் அதுலேயுமே கிளியர் பண்ணியிருக்காரு. 3வது சிக்ஸர் பிரபுவோட பேட்லேருந்து. அறிவிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன் அடுத்த பந்து ஷார்ட் மாதிரி ஹையா போயிருக்கு. டாப் ஏஜ் மாதிரி போட்டுருங்க. வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல டேக்கா நந்தி தெளிவாக எடுத்திருக்காரு. ஸோ செட்டில் பேட்ஸ்மேன் பிரபு விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. முக்கியமான 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ நல்ல பிரேக் த்ரூங்க சிவாக்கிட்ட இருந்து. நல்ல கம்பேக். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் க்ளீன் போல்ட். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி அணி 6க்கு அப்புறம் முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க சிவா. நல்ல பவுலிங். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. லெக் கார்ட்ஸ் கேப்ல போயிருக்கு. பேக்ல போன கிராவுட் இதாக எடுக்கணும். சிங்கிள். வாலருக்கு ஸ்கோர் 53 வந்திருக்கு. முக்கியமான 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். வைத்தி வந்திருக்காரு பவுலிங்கில். செகண்ட் ஓவர் போட்டிருக்காரு. குட் லென்த்ல டாட் பால். டாட் பால். செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். குட் லென்த்ல அகைன் டாட் பால். தேர்ட் ஒன் ஹேட்ரிக் ரெட் பால் போட்டிருக்காரு வைத்தி. நல்ல ஸ்டார்ட். மிக அருமையாக லெக் பை டாட் பால் நான் போட்டுட்டு இருக்காரு இந்த ஓவரா வைத்தி. லாஸ்ட் 2 மோர். 1 மோர் டாட் பால் இந்த ஓவரில். டாட் பால். லாஸ்ட் ஒன் ஷார்ட் கைக்கே நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். வயரிங்க ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் மீடியம் ஓவரை போட்டிருக்காரு வைத்தி. நல்ல பவுலிங்க. சக்தி வந்திருக்காரு பவுலிங்கல்ல. வீசப்பட்ட பந்து மிக ஸ்டாப் ஏஜ் மாதிரி போட்டிருக்காரு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். போன ஓவர் மீடியம் ஓவருங்க. நல்ல ஓவர் வைத்திக்கிட்ட இருந்து. ஒயிட் லைனில் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் க்ளோஸ் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். அகைன் ஒரு டாட் பால். ஃபோர்த் ஒன் 1 மோர் டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் டாட் பால் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். மீடாக போயிட்டு இருக்கு. கடைசி 3 ஓவரில் பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பேட்டில் நிற்கிறது. ஐயோ ஹேரி ஆச்சு விட்டுருக்காரு. லாஸ்ட் ஒன் மைடனா போயிட்டு இருக்கு இந்த ஓவர். ஷார்ட் ஸ்லாட் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து டிஸ்டன்ஸ் போயிருக்கு. கடைசி பால் 6 மாத்திருக்காரு பூவரச. நல்ல கம்பேக். என்று அறிவிக்கப்படுகிறது. 6 போல நல்ல ஓவரா இருந்திருக்கும். 6 போனாலும் நல்ல ஓவர் தான். 6 ரன் 6 போயிட்டு அவருக்கு ஸ்கோர் 59 வந்திருக்கு. ஒரு நியூ பவுலர் நந்தி வந்திருக்காரு பவுலிங்ல. ஃபர்ஸ்ட் பால் நந்தீஸ் பந்து வீச ஃபுட் ஆஃப் பால் வந்த பக்கமே கிளியர் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கில் போயிருக்கேன். கிராண்டட் 1 சாரி கிராண்டட் 2 பேக்கில். ஸ்விங் அண்ட் ஸ்டார்ட் பால். ஸ்டம்பில் தட்டிட்டு வந்திருக்கு. 6th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க தொடர்ந்து. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜு வந்திருக்காரு. ஃபிளிப் பண்ணி விட்டுருக்காரு ஃபைன் லெக்கில். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஏற்றி விட்டுருக்காரு. ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போல. எஸ் நல்ல டேக் ஆனாங்க. தெளிவாக எடுத்துருக்காரு வாட்ச் பண்ணி. ஸோ 7th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஓவரில். முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். சாரி லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் பண்ணி தான் விட்டுருக்காரு. அதற்கு எத்தனை ஓட்டங்கள்? டீப்பில் தான் போயிருக்கு. கண்டிப்பாக எங்க ரன் புஷ் பண்ணிட்டாங்க. இங்கே நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வந்துட்டு 2+1 கேட்டுங்க அந்த பால். 9 ஓவருக்கு ஸ்கோர் 65. லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஓவர். ஸ்டம்ப்க்கு ரொம்ப க்ளோஸ். டாட் பால். செகண்ட் பால் ஸ்டாப்பேஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச். பாலுக்கு வந்தார் எடுக்கல. இங்கே ஒரு சிங்கிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரத்தில் கலெக்ட் பண்ணல கீப்பர். ஸோ 1 ரன் போக வேண்டிய இடத்துல 2 ரன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த பால் 3 ரன். நல்ல ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் நல்லா லெக் கட்டர்வேஷன். டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. நல்ல இன்சைட் அவுட். எக்ஸ்ட்ரா கோஸ்க்கு மேலே குவாலிட்டியான ஒரு பவுண்டரி. தேவையான பவுண்டரி டேசிக்கு. லாஸ்ட் 2 மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இந்த முறையும் கேப்ல தான் போயிருக்கு. ஓடி தான் எடுக்கணும். இங்கே ஈஸி 2 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸ்விங் அண்ட் மிஸ். பேட் கீழே வந்திருக்கு. கடைசி பால் ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நல்ல ஓவர். கடைசி ஓவர் ரன் அவுட் ஆகி கலந்து விட்டு
ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 74 இருக்காங்க 10 ஓவருக்கு. ஒரு டீசெண்டான ஸ்கோர்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் 75 ஆடணும். ஓவருக்கு 7 ரன் தான் தேவை. ஸ்ட்ரைக்கில் முரளி, நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபஸ்ட் ஓவராக போடா. பூவரசன் வந்திருக்காரு பவுலிங்கில். ஸ்வீப்க்கு தான் போனார், தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் கிளிக் பண்ண பார்த்தாரு, லெக்கில் பட்டு போயிருக்கு. டாட் பால் ஒரு ஷாட் போயிருக்காரு. சரியா பாடலாம் பேட்டில். இந்த ஃபஸ்ட் ஓவர் எடுக்கல. எங்க அதனுக்கு வருமா? ஈஸி 2 runs. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஓய்யோ, முக்கியமான கேட்சை விட்டுருக்காரு டீப்ல. இங்கே சிங்கிள். ஒரு நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் அரவிந்த் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஃபிளிக்டாவே ஸ்கொயர் லெக்கில். நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும். நல்லா இருக்காருங்க, ஸ்லோயராக போட்டிருக்காரு. அகைன் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 5 ரன் வந்துருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸ். நியூ பவுலர் பவுலிங் ஹேண்டில். ஃபுல் டாஸ் பால். விட தலைக்கு மேலே. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். சக்தி பவுலிங் ஹேண்டில். லெக் பைஸ். டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். அகைன் டாட் பால். கவர் பேக் டு டாட் பாலாக போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் சாரி ஃபோர்த் ஒன். இப்போ நல்லா ஃபுல் ஷாட்டுங்க ஃபைன் லெக்கில். டீப்பில் தான் ஃபீல்ட் ஆயிருக்காங்க. 1 bounce 2 bounce பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவுண்டரி செகண்ட் இன்னிங்ஸில் அரவிந்தோட பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. இந்த மாதிரி ஸ்லாட்டில் வந்து ஹைட்டாக போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம். யாஸ் டிஸ்டன்ஸ் போயிருக்கு, ஜஸ்ட் கிளியர் ஆயிருக்கு. பவுண்டரிக்கு அப்புறம் 6 குயிக்காக 10 கடைசி 2 பால் அரவிந்தோட பேட்லேருந்து. நல்ல டிஃபென்ஸ், நல்ல கம்பேக். சிங்கிள். எண்ட் ஆஃப் 2 பால் ஸ்கோர் 15. ஓவர்ஸ் பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், செகண்ட் பால். ஓய்யோ, ஜஸ்ட் கேரி ஆகல. அர்லக் ஒரு சிங்கிள். வைடு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஓவர்ல. ஒரு நல்ல கட் ஷாட், நல்ல பிளேஸ்மென்ட். ஃபைண்ட் தி கேப். ஒன் மோர் பவுண்டரி அரவிந்தோட பேட்லேருந்து. 3வது பவுண்டரி அவரோட பேட்லேருந்து. அகைன் கட் பண்ண பார்த்தாரு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் இருந்த தடவை டாட் பால். ஸ்லாப்டாக தான் இருந்தது. கெயின் டாட் பால். ஸோ பவுண்டரிக்கு அவர் 2 ரன்ஸாக போட்டிருக்காரு. லெக்கட் வேரியேஷன் ஹார்டி டாட் பாலாக போட்டிருக்காரு. பவுண்டரிக்கு ஒரு நல்ல கம்பேக் போரஸ்டாக இருந்து. 3 பிளே ஸ்கோர் 22. விக்கெட் லூஸ் பண்ணல. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுமே இதே பொசிஷன்லாம் இருந்தாங்க. அவங்க 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் விக்கெட் லூஸ் பண்ணல. ஸோ நியூ பவுலர் பிரபு வந்திருக்கார் பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால். இந்த பால் நல்லா இருக்கும். முரளி சாரி பிரபு டு முரளி. ஃபர்ஸ்ட் பால் வைடா போடுறாரு. சோன்ரி வெயிட் தட்டி இருக்காருங்க. பேக்ல தான் ஒரு சிங்கிள். ஹாஃப் கட் டிராப் போட்டுருக்காரு. பாயிண்ட்ல கட் பண்ணி விட்டுருக்காரு. பாயிண்ட்ல ஒரு சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன் வயலட் கட்டர். இந்த தடவை வேரியேஷன் போறாரு. பேட்ஸ்மேனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். வாட் சான்ஸ். பேக்ல பட்டதுன்னு நினைக்கிறேன். பண்ணி விட்டுருக்காருங்க. ஒரு லெக் லான்ஸ், ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ் பால் இன்சைட் பண்ணப்பட்டிருக்கு. ஒன் மோர் சிங்கிள். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 27. கிட்ட லூஸ் பண்ணல மும்பை இந்தியன்ஸ். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். சின்ன மிஸ் ஃபீல்ட். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸு. டாட் பால். ஷாட்டு, நல்ல ஷாட்டுங்க. ஸோ இப்போ தான் பேட்டில் ஏற்பட்டிருக்கு. முரளியோட பேட்டில் ஃபர்ஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே. லோ ஃபுல் டாஸ் பால். ஈஸி 2 ரன்ஸிங்க. ஃப்ளாட்டாக போயிருக்கு. அகைன் ஸ்கொயர். நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். Shot, left one, long on left. Back to back single. 5 ஓவருக்கு ஸ்கோர் 38 வந்திருக்கு. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல மும்பை இந்தியன்ஸ். நியூ பால் பவுலிங் இல்ல. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். செகண்ட் ஒன் லீடிங் எட்ஜ் ஹைட்டா போயிருக்குங்க. டிஸ்டன்ஸ் போகல. எடுத்தா முக்கியமான விக்கெட்டா இருக்கும். நோ மேன்ஸ் தான் டீப்பா தான் ஃபீல்டர் இருக்காங்க. கார்பங்க ஈஸி 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் சரி அப்பெல்லாம் ஷாட்டாக தான் போடாரு.
ஸோ ஃபைனல் லெக்கில் பவுண்டரி போயிருங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி முரளியோட பேட்லேருந்து மும்பை அணி வீரர் தனது ஷாட்டுங்க. பந்து இந்த மாதிரி பேட்டில் நல்லாவே கனெக்ட் இருக்கு. ரெண்டாவது சிக்ஸர் முரளியோட பேட்லேருந்து சிக்ஸ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷாட்டு என்ன வரை வலுவா போட்டிருக்க பேட்டில். பேக் டு பேக் சிக்ஸர்ஸ் முரளியோட பேட்லேருந்து. அம்பையர் அங்கே செக் பண்ணி தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அம்பையர் லைனில் செக் பண்ணி 6 தான் கொடுத்துருக்காரு. மிக அருமையாக வச்சு- Good batting. மிரமையாக தட்டி எடுத்தால் அதற்கு எத்தனை ஓட்டம் வார ஒர்க்கு ஸ்கோர் 59 வந்திருக்கு. வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணல. நல்ல பார்ட்னர்ஷிப். மிக எக்ஸ்ட்ரா அருமையாக பவுன்ஸ் வீசப்பட்ட பந்து. டெலிவரி டாட் பால் 16 ரன் தான் தேவை. ஒரு ஷாட் தான் போயிருக்காரு. நல்ல ஸ்பின்னுங்க. ஆஃப் கட்டரா போயிருக்காரு. சிங்கிள். இந்த பால் பார்த்தீங்கன்னா டெட் பால் ஆகல. ஓத்துல இல்லை 2 ரன்ஸ் இந்த பால். போன பால் வைடா போட்டிருக்காரு. இந்த ஆஃப் கட்டரா போட்டிருக்காருங்க. ஒரு சிங்கிள் ஃபைன் லெக்ல வைடா போட்டிருக்காரு. 2 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு இந்த ஓவரில். யாரோ சின்ன மிஸ் ஃபீல்ஸ். இங்கே 2 ரன்ஸ். சரி சிங்கிள். லோ டாஸ் பால் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காருங்க. ஜஸ்ட் கிளியராக இருக்குது. முரளியோட பேட்லேருந்து 3வது சிக்ஸர். நல்லா பேட்டிங், ரெஸ்பான்சிபிலிட்டி பேட்டிங்னே சொல்லலாம். இதில் ஒரு ஸ்கோர் 71. நல்லா பண்ணாச்சு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். ஸோ இன்னும் 4 ரன் தான் தேவை மும்பை இந்தியன்ஸ்க்கு. நல்ல டிஃபென்ஸ். பிளேயர் கைக்கே ஒரு சிங்கிள். 3 more to win. வைடா போட்டிருக்காரு. 2 more to win. ஃபுல் டாஸ் பால் ஹைட்டா போயிருக்கு. மிக அருமையாக தூக்கி அடித்தார். ஃபீல்டர் இருக்காருங்க. கேட்சாக மாறுமா. கேட்சை விட்டுருக்காரு. பவுண்டரியும் போயிருக்கு. வீரர் ஸோ வினிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் கடைசி வரையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அரவிந்த் முரளி ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டிங். நல்ல பேட்டிங். ஃபர்ஸ்ட் வின்னை பதிவு பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டில். மேட்ச் வின் பை